Hello my dear students, solid state lesson லேருந்து simple cubic arrangementனா என்னன்னு பார்க்க போகிறோம். At the same time ஒரு simple cubic unit cellோட packing efficiency calculate பண்ண போகிறோம். Simple cubic arrangement அப்படிங்கிறது ஒரு 3-dimensional packing arrangement. லாஸ்ட் வீடியோவில் 1-dimensional arrangement, 2-dimensional arrangement பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இது 3-dimensional packing arrangement. ஏற்கனவே நம்ம 2-dimensionalaக ஏஏஏ டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு பார்த்தோம். இந்த சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஏஏஏ டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டை ஒன்று மேலே ஒன்று 3-dimensionalaக அரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ 2-dimensionalaக இருக்கிற நிறைய லேயர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த லேயர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஹரிசான்டலி பர்ஃபெக்டாக அலைன் ஆகி இருக்கும், வேர்ட்டிக்கலாகவும் பர்ஃபெக்டாக அலைன் ஆகி இருக்கும். இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். ஆக்சுவலாக இந்த டயக்ராமில் 3 லேயர்ஸ் ஆஃப் ஏஏ அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இது ஒரு லேயர், இது அதுக்கு அடுத்த லேயர், இது அதுக்கு அடுத்த லேயர். ஸோ 3 லேயரை இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லேயரில், செகண்ட் லேயரில், தேர்ட் லேயரில் இருக்கிற ஸ்பியர்ஸ் அந்த வேர்ட்டிக்கலாகவும் சரி ஹரிசான்டலாகவும், ஹரிசான்டலானா இப்படி, வேர்ட்டிக்கலானா இப்படி. ஸோ வேர்ட்டிக்கல் ஹரிசான்டல் அலைன்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கிடைக்கிற ஒரு 3-dimensional அரேஞ்ச்மெண்ட்டு தான் இந்த சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். இதில் ஒரு யூனிட் செல்லை எடுத்து தான் அதோட பேக்கிங் எஃபிஷியன்சியை பார்க்க போகிறோம். ஒரு யூனிட் செல் அப்படிங்கிறப்ப இந்த 4 ஸ்பியர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த 4 ஸ்பியர்ஸ், இதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி 4 ஸ்பியர்ஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஒன் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல். அதை தான் இங்கே இந்த மாதிரி ஒரு மாடலாக பார்க்குறீங்க. அந்த 4 ஸ்பியர்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு பார்ட். ஸோ அந்த சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டோட ஒரு யூனிட் செல் இது. இந்த யூனிட் செல்ஸ்னால தான் அந்த என்டையர் கிறிஸ்டல் லேட்டிஸ் இருக்கும். இப்போது இந்த மாடலை பாருங்கள். இது ஒரு கார்னரில் இருக்கிற ஆட்டம் ஆர் ஒரு சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஆட்டத்தை எடுக்கிறோம். அது இந்த நடுவில் இருக்க ஆட்டம். இப்போ இந்த ஆட்டம் பார்த்திங்கன்னா, இந்த கிறிஸ்டலைன் சாலிட் அப்படியே ஃபுல்லாக இது மாதிரி பெருசாக அப்படியே இந்த ஸ்பியர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ஒரு ஆட்டம் பார்த்திங்கன்னா, அதுக்கு கீழே ஒரு ஆட்டமை தொட்டுட்ருக்கும், மேலே ஒரு ஆட்டமை தொட்டுட்ருக்கும். அதே ஆட்டம் ஃப்ரண்ட்டில் ஒரு ஆட்டமை தொட்டுட்ருக்கும், பேக்கில் ஒரு ஆட்டமை தொட்டுட்ருக்கும். அதே ஆட்டம் ரைட்டில் ஒரு ஆட்டத்தை தொட்டுட்ருக்கும், லெஃப்டில் ஒரு ஆட்டத்தை தொட்டிருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஆட்டமை நீங்கள் எடுத்துக்கிறப்ப அந்த ஆட்டம்க்கு மேலே டாப்பில் ஒரு ஸ்பியர், பாட்டமில் ஒரு ஸ்பியர் இருக்கும், ரைட்டில் ஒரு ஸ்பியர், லெஃப்டில் ஒரு ஸ்பியர் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பியர், பேக்கில் ஒரு ஸ்பியர் இருக்கும். இந்த 6 ஸ்பியர்ஸையும் அது கம்ப்ளீட்டாக டச் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஆட்டம் எத்தனை ஆட்டம்ஸ் கூட டைரக்ட் காண்டாக்டில் இருக்கோ, ஆர் ஒரு ஸ்பியர் எத்தனை ஸ்பியர்ஸ் கூட டைரக்ட் காண்டாக்டில் இருக்கோ அதை தான் நம்ம கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லுவோம். அதனால் ஒரு சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டோட கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6. இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் அ சிம்பிள் கியூபிக் யூனிட் செல். அது என்ன பேக்கிங் எஃபிஷியன்சி? ஒரு சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லோட மாடல் இது, ஸ்பியர்ஸ் இருக்கிற மாடல் இது. கியூபோட 8 கார்னர்ஸ்லையும் 8 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பியர்ஸோடு இருக்கிற மாடல் இது. ஸ்பியர்ஸ் இல்லாத யூனிட் செல் எப்படி இருக்கும்? ஸ்பியர்ஸ் இல்லாத யூனிட் செல் இது. ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் இதுதான் கியூபிக் யூனிட் செல். இப்போ இதில் ஸ்பியர்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகி இருக்குது. இப்போ நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சியை கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த கியூபிக் யூனிட் செல்லுக்கு உள்ள
அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கியூபிக் யூனிட் செல்லுக்கு உள்ள இந்த ஸ்பியர்ஸ் எவ்வளவு பேக் ஆகிருக்கு, அதுதான் பேக்கிங் எஃபிஷியன்சி. கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷுவலைசிங் நாலேஜ் வேணும். அதாவது கற்பனைப்படுத்துகிற, காட்சிப்படுத்துகிற திறன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த கியூபிக் யூனிட் செல்லில் 8 கார்னர் இருக்குது. 1 2 3 4, கீழே 5 6 7 8. இந்த 8 கார்னரில் இந்த 8 பால் இருக்குது. கரெக்டாக இந்த 8 ஸ்பியர்ஸ் இருக்குது. 8 ஸ்பியர்ஸும் 8 கார்னரில் உள்ளேயா இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. கரெக்டாக இந்த கார்னர் இந்த ஸ்பியரோட சென்டரில் இருக்கும். அப்போ நம்ம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்பியர் இந்த கார்னரில் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். ஓகேவா? சரி, வெளியில் யார் இருப்பா அப்படின்னா, ஒரு கியூபிக் யூனிட் செல் தனியாக இருக்காது. நம்ம தான் தனியாக பிச்சு எடுத்து எக்ஸ்ப்ளனேஷனுக்காக அதை டீல் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக ஒரு கிறிஸ்டலைன் சாலிடில் இந்த மாதிரி இருக்கிற யூனிட் செல்ஸ் பக்கத்தில் இருக்கும். அப்போது ஒரு யூனிட் செல்லுக்கு பக்கத்தில் எத்தனை யூனிட் செல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தர் இருக்கலாம், இங்கே ஒருத்தர் இருக்கலாம், இங்கே ஒருத்தர் இருக்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா? இருக்கா? ஒரு யூனிட் செல்லுக்கு 8 கார்னர் இருக்குது. 8 கார்னரையும் ஒரே டைமில் பேசினோம்னா நமக்கு புரியறது கஷ்டமாயிடும். அதனால் ஒரே ஒரு கார்னரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா 8 கார்னருக்கும் அதை அப்ளை பண்ணிடலாம். உங்களால் பார்க்க முடியுதா? இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க் பண்ணுற இடத்துல சப்போஸ் இந்த ஸ்பியர் இருக்குதுன்னு வச்சுப்போம். சரியா? மார்க் பண்ணுற இடத்துல இந்த ஸ்பியர் இருக்குது. இந்த ஸ்பியர் இந்த யூனிட் செல்லுக்கு உள்ளே இல்லை. இந்த ஸ்பியர் வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது. கரெக்டாக இந்த ஸ்பியரோட சென்டர் உள்ளுக்குள்ளே இருக்குள்ள அதுதான் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த ஸ்பியர் சைடில் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு, மேலே வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு, ப்ரொட்ரூட் ஆகிருக்கு. அப்போ சைடில் இவங்களாம் இருக்கிறாங்க பக்கத்தில். இப்போ மேலேயும் நம்ம யூனிட் செல்ஸை அடுக்கலாம்ல. எப்படி அடுக்கலாம்? இந்த பாயிண்ட்டை தொடுற மாதிரி இங்கே ஒன்று அடுக்கலாம். அப்போ இது என்ன பண்ணும்? இதை டச் பண்ணுமா? அடுத்தது இங்கே ஒன்று அடுக்கலாம். டச் பண்ணுமா? அடுத்தது இங்கே ஒன்று அடுக்கலாம். அடுத்தது இங்கே ஒன்று அடுக்கலாம். இப்போ தான் உங்களுடைய விஷுவலைசேஷன் எபிலிட்டி ஹையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு நீங்கள் கேமராவில் வச்சு பார்க்குறப்ப 4 யூனிட் செல் இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே 8 யூனிட் செல் இருக்குது. எடுத்துடுறேன் பாருங்கள், 4 எடுத்துடுறேன் பாருங்கள், கீழே 8 இருக்குது. கரெக்டாக? இந்த ஒரே ஒரு ஸ்பியரை கொண்டு போய் இங்கே வைங்க. இந்த ஸ்பியரோட பாதி இங்கே இந்த 4த்துலேயும் இருக்கும், மேலே வச்சோம்னா இந்த 4த்துலேயும் இருக்கும். அப்போ ஒரு ஸ்பியர் 8 பேரை, ஒரு ஸ்பியரை 8 யூனிட் செல் பங்கு போட்டுக்கிறாங்க. அப்போது ஒரு ஸ்பியரோட எத்தனை பார்ட் ஒரு யூனிட் செல்லில் இருக்கும்? 8 யூனிட் செல்லில் இருக்குது. அப்போ ஒரு ஸ்பியரை நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1/8 போர்ஷன் தான் ஒரே ஒரு யூனிட் செல்லுக்குள்ளே இருக்கும். ஒரு யூனிட் செல்லுக்கு 8 கார்னர் இருக்குது. 8 கார்னர்லேயும் ஒரு ஸ்பியரோட 1/8 பார்ட்டு தான் இருக்குமே ஒழிய மிச்சம் பார்ட்டெல்லாம் மீதி இருக்கிற 7 யூனிட் செல்னால் ஷேர் ஆகிடும். அப்போ ஒரு யூனிட் செல் கம்ப்ளீட்லி பேக்டாக இல்லை. ஸோ எந்த அளவுக்கு பேக் ஆகிருக்கோ அதுதான் பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போது ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ், அதுதான் பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போ மீதி இருக்க ஸ்பேஸ் அன்ஆக்குபைடாக, எம்டியாக, வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் பேக்கிங் எஃபிஷியன்சினா, பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் த பர்சன்டேஜில் கொண்டு வரணும் ஆஃப் த டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த கான்ஸ்டிடியூவன்ட் ஸ்பியர்ஸ். ஒரு யூனிட் செல்லில் அந்த ஸ்பியர்ஸ் ஆக்குபை பண்ணுற டோட்டல் வால்யூமோட பர்சன்டேஜை தான் பேக்கிங் எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். இதை மேத்தமேட்டிக்கலாக எப்படி கால்குலேட் பண்ணுறது? பேக்கிங் எஃபிஷியன்சி ஆர் பேக்கிங் ஃப்ராக்ஷன்னு சொல்லலாம், இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ் இன் யூனிட் செல், கரெக்டு தானே, பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இன்ட்டு 100. இப்போ நம்ம லட்டு வாங்க போகிறோம். ஏன் நான் லட்டை சொல்கிறேன்னா அதுதான் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸு இல்லை ஒரு கியூபாய்டு மாதிரி இருக்க பாக்ஸில் தான் கொடுப்பாங்க.
இப்போ 1/4 கிலோன்னா 4 லட்டு பிடிக்குதுன்னு வச்சுப்போம். அதுக்கான பாக்ஸை கடைக்காரர் எடுப்பார். ஒரு 1 கிலோ வாங்குகிறோம்னா நிறைய லட்டு பிடிக்கும். அப்போ கடைக்காரர் என்ன பண்ணுவார், பெரிய பாக்ஸாக எடுப்பார். லட்டு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால அப்படியே என்டையர் பாக்ஸை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணாது. நடுவில் காலி இடம்லாம் இருக்கும். அதுதான் அன்ஆக்கியபைடு வேக்கண்ட் ஸ்பேஸ். பேக்கிங் எஃபிஷியன்சின்னு சொல்கிறப்ப எவ்வளவு ஆக்கியபைடு அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான எக்ஸ்பிரஷன் யூனிட் செல் இருக்குது, அதோட வால்யூம், அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பியர்ஸ் இருக்குது அதோட டோட்டல் வால்யூம் இன்ட்டு 100 பண்ணோம்னா நமக்கு பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஆர் பேக்கிங் எஃபிஷியன்சி கிடச்சிரும். ஸோ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்லை முதல்ல கண்டுபிடிக்கலாம். அதுதான் சிம்பிள். ஒரு யூனிட் செல் என்ன ஷேப்பில் இருக்குது, க்யூப் ஷேப்பில் இருக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்னால் யாரோட வால்யூமை நம்ம கண்டுபிடிக்கணும், க்யூபோட வால்யூமை கண்டுபிடிக்கணும். க்யூபோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, க்யூபோட வால்யூம் லெங்த் இன்ட்டு பிரெட்த் இன்ட்டு ஹைட். ஆனால் ஒரு க்யூப்பில் லெங்க்த்து பிரெட்த்து ஹைட்டு எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் அதை க்யூப்னு சொல்கிறோம். அப்போது இந்த லெங்க்த்து பிரெட்த்து ஹைட்டு அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் ஒரு யூனிட் செல்லில் இதை எல்லாத்தையுமே நம்ம எட்ஜ் லெங்க்த்துன்னு சொல்லுவோம். எட்ஜ் லெங்க்த்து அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஏ. அப்போ வால்யூம் ஆஃப் த கியூப், அதாவது வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். ரைட். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், அதாவது நியூமரேட்டரில் பாருங்கள், டோட்டல் வால்யூம் ஆக்கியபைட் பை ஸ்பியர்ஸ் இந்த யூனிட் செல்னு இருக்குது. ஸோ முதல்ல ஒரு ஸ்பியர் எவ்வளோ வால்யூம் ஆக்கியபை பண்ணுது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் தானே. சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம் இருக்குமோ அத்தனை ஆட்டத்தினால நம்ம கண்டுபிடிச்ச வால்யூமை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப டோட்டல் வால்யூம் கிடச்சிரும். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, 4/3 πr³. இப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்க போகிறோம். டினாமினேட்டரில் வால்யூம் ஆஃப் த கியூபை கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், அது ஏ கியூபில் இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப அதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது யார், ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ இந்த ஆரை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல மாற்ற போகிறோம். எப்படி, இப்போது இதுதான் ஒரு சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் வித் ஸ்பியர்ஸ். இப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு இருக்கிறது தான் அந்த யூனிட் செல். இந்த சென்டர், இந்த ஸ்பியரோட சென்டர், அதுலேருந்து இந்த ஸ்பியரோட சென்டர். ஸோ இது வரைக்கும் இப்போது இவ்வளோ, இதுதான் எட்ஜ் லெங்த். கரெக்டாக யூனிட் செல்லோட எட்ஜ் லெங்த் இது தான். இந்த யூனிட் செல்லில் பாதி பாருங்கள் கரெக்டாக இந்த ஸ்பியரோட ரேடியஸ். ஓகே, இங்கே பாருங்கள் இந்த பாதி பாருங்கள் இந்த ஸ்பியரோட ரேடியஸ். அப்போது இந்த யூனிட் லெங்க்த்து இது ஃபுல்லாக எட்ஜ் லெங்க்த்து ஏ. இந்த ஏல எத்தனை ரேடியஸ் இருக்குது, தோ ஒரு ரேடியஸ் தோ ஒரு ரேடியஸ். ஸோ மொத்தம் 2 ரேடியஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு எட்ஜ் லெங்க்த்தில் 2 ரேடியஸ் இருக்குது. பிகாஸ் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் கார்னரில் இருக்க ஸ்பியர்ஸ் முக்கியமாக ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்குது, ஒருத்தர் தொட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் வரைக்கும் எட்ஜ் லெங்க்த்து, ஒரு எட்ஜ் லெங்க்த்தில் இதோட ரேடியஸ் இருக்குது, இதோட ரேடியஸ் இருக்குது, 2 ரேடியஸ் இருக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2r. நமக்கு இந்த ஃபார்முலாவில் ஆர் தான் இருக்குது. ஸோ வி நீட் ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2. இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக a/2 ஹோல் கியூப். a/2 இன்ட்டு a/2 இன்ட்டு a/2ன்னு போட்டுடுறேன். நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த 2 இந்த 4ல் 2 டைம்ஸ் போகும், இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு a இன்ட்டு a கியூப். 3 இன்ட்டு 2 6. இங்கே ஒரு பை இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்லையும் கண்டுபிடிச்சிட்டோம், வால்யூம் ஆஃப் த ஸ்பியரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் த ஒரு ஸ்பியர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு ஃபார்முலாவில் டோட்டல் வால்யூம் ஆக்கியபைட் பை ஸ்பியர்ஸ் இன் யூனிட் செல். அப்போ இங்கே இருக்கிற யூனிட் செல் யார், சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்.
இதுதான் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல். இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நீங்கள் டக்குன்னு இதை பார்த்தோன்னே 8 ஆட்டம்னு சொல்வீங்க. ஆனால் இப்போ தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, இந்த 8 ஆட்டம்ஸுமே ஒரு யூனிட் செல்லுக்கு உள்ளே இருக்காது. ஒரு ஸ்பியரோட 1/8 பார்ட்டு தான் உள்ளே இருக்கும். அப்போது நம்ம ஏற்கனவே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்பியர் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்பியர்னு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இங்கே தான் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். பை ஏ கியூப் பை 6 which is equal to pi a cube by 6 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதுதானே பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மேலே பை ஏ கியூப் பை 6 ரைட்டா, பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் ஏ கியூப் கண்டுபிடிச்சோமா. ஸோ இன்ட்டு ஏ கியூப் இன்ட்டு இந்த 100 பை ஏ கியூப் இருக்கா. ஸோ பை அதுக்கு போட்டால் இதுக்கு ஏ கியூப். ஸோ ஏ கியூப் கேன்சல் ஆகிடும். பை பை 6 இன்ட்டு 100 கிடைக்கும். 100 இன்ட்டு பை பை 6 நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் 52.38%. கேல்குலேட் பண்ணி பாருங்கள், இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் பாதிக்கு பாதி இடம் காலியாக இருக்குது. ஒன்லி 52 பாருங்கள் உள்ளே இருக்குல்ல இடம், உள்ளே தெரியுதா உங்களுக்கு. ஸோ உள்ளே வந்துட்டு இவ்வளோ இடம் காலியாக இருக்குது. ஸோ அது எவ்வளோ இருக்கும்னா, இது ஆக்கியபைடு, இது பேக்கிங் எஃபிஷியன்சின்றது எவ்வளோ ஆக்கியபைட் பை த ஸ்பியர்ஸ், அது 52.38. இப்போது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த 52.38 100லேருந்து மைனஸ் பண்ணணும். 100 மைனஸ் 52.38 அப்போ எவ்வளோ வரும். இங்கே ஒரு 2, இது 9, 6, இங்கே ஒன்று போயிருக்கோம், இது 9, 9ல் 2 போச்சுன்னா 7, 4, 47.62% is vacant. So calculate the packing efficiency of simple cubic unit cell அப்படின்னு கேட்குறப்ப இந்த இடத்துலேருந்து, இந்த ஸ்டெப்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். Hope you understand. Thank you.